ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு புரோட்டா, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமா பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சமா பட்டை, 2 கிராம்பு அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுலாங்க. அடுத்ததா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல நீளமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணுங்க. அடுத்ததா ஒரு தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. அதையும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அடுத்ததா நம்ம காய்கறியை கழுவி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோங்க. கேரட் 1 கப் சேர்த்துக்கலாங்க. பீன்ஸ் கொஞ்சம், உருளைக்கிழங்கு 1 கப் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காலிஃபிளவர் அப்புறம் பட்டாணியை ஊற வச்சு சேர்த்தோம்னா இன்னுமே நல்லா இருக்குங்க. காய் இந்த மாதிரி மசாலாவில் ஃபுல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. அடுத்ததா கொஞ்சமா தண்ணி ஊற்றி காயெல்லாம் வேகட்டுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிடலாங்க. அடுத்ததான் ஒரு மிக்சியில 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாங்க. கசகசா கொஞ்சம், சோம்பு 1 ஸ்பூனுங்க, பட்டை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க, கிராம்பு 2, முந்திரி ஒரு 4-5 சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த தேங்காய் மிக்ஸையும் இந்த குருமாக்குள்ள ஊத்திடலாங்க. இப்ப காய் நல்லா அரைவாசி வெந்துருச்சுங்க. தேங்காய் மிக்ஸியும் இதுக்குள்ளேயே ஊத்தி தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. இது ஒரு 7 to 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்புறம் மேலால இந்த மாதிரி மல்லி இலைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்க, இப்ப நமக்கு ரொம்ப சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வெஜ் குருமா, புரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்குங்க. இதை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.